காவேரி வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அதனால விஜய் வந்து காவேரி கிட்ட பேசினாலும் காவேரி அவாய்ட் பண்றாங்க. இதனால விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. காவேரி வந்து பொசசிவா இருக்காங்க. அதே மாரி காவேரி வந்து விஜய விட்டு தர விரும்பல அப்படின்ற விஷயமும் வந்து விஜய்க்கு நல்லாவே புரியுது. ஆனா விஜய் வந்து மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாரு. அதனால காவேரி வந்து குழப்பமான மனநிலையிலே இருக்காங்க. விஜய் வந்து நம்மள வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு நம்மள முக்கியம் இல்ல அப்படின்னு மாதிரி காவேரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. விஜயும் வந்து ஓப்பனா பேசாததால காவேரியும் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறதால 2 பேருக்கு இடையில வந்து இடைவெளி அதிகமாகுது. அதனால வந்து 2 பேருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒருத்தர் மாத்திரம் ஒருத்தர் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை தாத்தா கிட்ட வந்து விஜய் வந்து மனசு விட்டு பேசுறாரு. அப்ப விஜய்க்கு வந்து தாத்தா நிறைய அட்வைஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. காவேரி ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. வெண்ணிலா வந்தோனே தான் காவேரி ரொம்ப மாறி போயிட்டா தாத்தா அப்படி சொல்றாரு. உடனே சிரிக்கிறாரு தாத்தா. என்ன தாத்தா சிரிக்கிறீங்க அப்படின்னோடனே, நீர் வெண்ணிலா வந்தோனே மாறி போயிட்டதா அவன் நினைக்கிறாப்பா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார். என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமா, முன்ன மாதிரி நீ அவகிட்ட பேசுறியா பழகுறியா? ஒன்றும் கிடையாதே. காவேரியே வந்து பேசணும்னு நினைக்கிற, காவேரியே உங்ககிட்ட வந்து பழகணும்னு நினைக்கிற அப்படின்னோடனே, தாத்தா அப்படிலாம் இல்லை தாத்தா, நான் போய் பேசினேன் தாத்தா, அப்போ கூட அவள் அவாய்ட் பண்ணுறா தாத்தா. அவள் அவாய்ட் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? ஒருத்தர் மேலே எவ்வளோ அன்பு இருக்கோ ஒருத்தருக்கு, அவங்க மேலே தான் ரொம்ப பாசமாகவும் அதே மாதிரி அவங்க மேலே தான் ரொம்ப கோவத்தையும் காட்டுவாங்க. இதுதான் உலக நடப்புப்பா. எப்போவுமே உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கா அவள். அதனால நீ உன்னை எங்கே இழந்துருவோன்னு அவருக்கு பயம் தான் அதிகமாக இருக்குது. அந்த பயத்தை நீ மேலும் மேலும் அதிகப்படுத்திட்டு தான் இருக்க விஜய், கம்மி பண்ணலையே அப்படின்னோடனே, என்ன தாத்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நான் காவேரி கிட்ட நல்லா பழகணும், அவள் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வெண்ணிலாவை கவனிச்சிக்கிற வேலை வந்ததால என்னால் பண்ண முடியல. அது அவள் தானே தாத்தா புரிஞ்சுக்கணும். அவள் எப்படிப்பா புரிஞ்சுப்பா? என்னப்பா இது அநியாயமாக இருக்குது நீ பேசுறது. அவள் புரிஞ்சுக்கணும்னு எந்த விஷயத்துல நீ நினைக்கிற? அவள் புரிஞ்சுக்கிறதால தான் வெண்ணிலாவை அவளே போய் கூட்டிகிட்டு வந்தா. இல்லைன்னா எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தை செய்வாளா? அதெல்லாம் புரியுது தாத்தா. இருந்தாலும் காவேரி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதும் என்கிட்ட முன்ன மாதிரி பேசாமல் இருக்கிறதும் எனக்கு கஷ்டமாக இருக்குது தாத்தா. சரிப்பா, உலகத்திலேயே நீ தான் முக்கியம், எனக்கு உன்னை விட யாரும் முக்கியம் இல்லை, நீ தான் எனக்கு உலகம் அப்படின்ற வார்த்தையை நீ எப்பாவது அவகிட்ட சொல்லியிருக்கியா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குற தாத்தா. அது வந்து சொல்லுப்பா சொல்லியிருக்கியா? ஒரு பொண்டாட்டி கிட்ட ஒரு புருஷன் என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த உலகத்தில் நீ தாண்டி எனக்கு முக்கியம், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லடி அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டா போதும். பொண்டாட்டிங்க அப்படியே வந்து புருஷனை தெய்வமாக நினைப்பாங்க. இப்படிப்பட்டவன் உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினைப்பாங்கம்மா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆமாம், பின்ன பொண்டாட்டி எப்படி நினைக்கணும் தன்னை? தன்னை தவிர யாரையுமே தன் புருஷன் எதிர்பார்க்க மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார், மனசில் நினைக்க மாட்டார். அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அவன் நம்பினான்னு வச்சுக்கோயேன், அந்த நம்பிக்கை தான் அவள் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை நீ காவேரிக்கு கொடுக்கலையேப்பா அப்படின்னோடனே, தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நான் அவளை தானே தாத்தா விரும்புகிறேன். நீ விரும்புகிறேன்னு சொல்கிற, நான் அவள் தான் என் உயிர்ன்னு சொல்கிற, அவள் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? தாத்தா கிட்ட சொன்னால் என்னப்பா காரியம் ஆகும்? யார்கிட்ட சொல்லணும்? நீ காவேரி கிட்ட சொல்லணுமா இல்லையா அப்படின்னோடனே, புரியுது தாத்தா, காவேரி கிட்ட சொல்லுப்பா, மனசு திறந்து பேசு, உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசு, ஒன்று விடாமல் பேசு, 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய இடத்துக்கு போயிட்டு வாங்க, மனசு விட்டு பேசுங்க, அப்போ தான்ப்பா பிரச்சனை தீரும். அதை விட்டுட்டு அவள் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்படிப்பா? உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் காவேரியால் எப்படிப்பா புரிஞ்சுக்க முடியும்? உன் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குது நீ தானேப்பா புரிய வைக்கணும் அப்படின்னோடனே விஜய் யோசிக்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் தாத்தா, இதுதான்ப்பா அடிப்படையான தத்துவம். நல்ல புருஷன் பொண்டாட்டினா அவங்களுக்குள்ள புரிதல் அதிகமாக இருக்கும். புரிதல் இருந்தாவே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வராதுப்பா. இப்போது உனக்கும் காவேரிக்கும் வந்து புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அவள் உன்னை புரிஞ்சுக்கணும் நீ எதிர்பார்க்குறா, அவளை நீ புரிஞ்சுக்கணும்னு அவள் எதிர்பார்க்குறா. அப்போ என்ன ஆகும்? 2 பேருக்கும் இடையில யாரை புரிஞ்சுக்கிறது ஈகோ வந்து தடுக்குது பாரு. அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது கணவன் மனைவிக்குள்ளே. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைவர்ஸ்னு வந்து திரியிறாங்க. ஒரு வருஷம் வாழ்கிறாங்க உடனே டைவர்ஸ்ன்றாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் எதுக்காக வருதுன்னு நினைக்கிற? இதுதான்ப்பா காரணம். பிரியறதுக்கு காரணமே அந்த இடத்துல இடைவெளி வர்றதா. இடைவெளி இல்லாமல் பிடிச்சிக்கோ, உன் பொண்டாட்டி தான் உனக்கு உலகம்னு நினச்சிக்கோ, அவகிட்ட மனசு திறந்து பேசு, ஃப்ரெண்டாக பழகு, எல்லா பிரச்சனையும் தீரும் விஜய். நான் சொல்கிறது புரியுது இல்லை விஜய்? உனக்கு புரியுது தாத்தா. இதுக்கப்புறம் காவேரி கிட்ட நீ எப்படி பேச போகிறன்றது தான் இருக்குது எல்லாமே. அதனால் அவகிட்ட மனசு திறந்து பேசினீங்கன்னா அவளே உனக்கு சொல்யூஷனே கொடுத்துருவா அப்படின்னோடனே அப்படியே சந்தோஷப்படுறாரு. உடனே தாத்தாவை கட்டிக்கிறாரு. தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, என் மனசு தெளிவில்லாமல் இருந்தது, இப்போ எனக்கு தெரிந்த நீரோட மாதிரி என் மனசு ஆயிடுச்சு தாத்தா, எனக்கு சந்தோஷமாக இருக்குது தாத்தா அப்படின்னோடனே, என் பேர சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றார் தாத்தா.